வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவிய கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு பிரமிட் 1. இந்த படத்துல 3 பார்ட் இருக்கு. ஒவ்வொரு பார்ட்டுமே அடுத்தடுத்த படத்தோட கன்டினியூஷனா தான் இருக்கும். அதனால எல்லா பார்ட்டையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க படத்தோட ஒன்லைனர் பத்தி பார்ப்போம். பழங்கால புதையலை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் 2 பேர் இருக்காங்க. வேற வேற இடத்துல இருந்த நிறைய புதையலை கண்டுபிடிச்ச இவங்க இந்த தடவை எகிப்துல இருக்க பிரமிடுக்குள்ள போய் ஒரு புதையலை கண்டுபிடிக்க போறாங்க. இவங்க எப்படி அந்த புதையலை தேடி கண்டுபிடிக்கிறாங்க, அப்படி அவங்க அந்த புதையலை தேடி போகும்போது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஓப்பன் மேட்டர் சம்பவங்களை தான் இந்த படத்துல பார்க்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங்ல எகிப்துல இருக்க ஒரு பாழடைஞ்ச கோயிலை காட்டுறாங்க. அந்த பாழடைஞ்ச கோயில 2 தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெரிய கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ மற்றும் ஹீரோயின் வில்லியம் மற்றும் எலிசபெத். அந்த கல்வெட்டுல இருக்க தகவல் படி பிரமிடுக்குள்ள புதையல் இருக்குன்றத 2 பேரும் உறுதியா நம்புறாங்க. அந்த பெரிய கல்வெட்டுக்கு கீழேயே அந்த புதையலுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மேப் இருக்கக்கூடிய சின்ன கல்வெட்டையும் கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. வில்லியம் எலிசபெத் அந்த மேப்பை பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த கோயிலை பாதுகாக்கிற காவலாளிகள் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அனுமதி இல்லாம இந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதனால அந்த காவலாளிகள் அவங்கள பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. காவலாளிகள் வர்றதை பார்த்து வில்லியம் எலிசபெத் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. அவங்களை எப்படியாவது பிடிக்கணும்ட்டு காவலாளிகளும் விடாம துரத்துறாங்க. அப்படி காவலாளிகள் துரத்திக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாம்பு வந்து அவங்க வழியை மறைச்சு வில்லியமும் எலிசபெத்தையும் காப்பாத்துது. அங்கிருந்து தப்பிச்சு ஓடின வில்லியம் எலிசபெத்தும் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிறாங்க. அடுத்த சீன்ல எகிப்துல இருக்க நைல் நதியை சுத்தி பார்க்கறதுக்காக அமெரிக்கால இருந்து ஒரு பொண்ணு கிளம்பி வர்றா. அப்படி வர்ற அந்த பொண்ணு நைல் நதியில ஒரு போட்டு ஓட்டக்கூடிய ஒரு போட்மேன்ட்ட போய் எனக்கு இந்த நைல் நதியை சுத்தி காமிக்க முடியுமான்னு கேக்குறா. சரி, நான் உங்களுக்கு நைல் நதியை சுத்தி காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான இடம் ஒன்று இருக்கு அப்படின்ட்டு அவளை ஒரு பாலடைஞ்ச போட்டு கூட்டிட்டு போறான். அப்படி அந்த போட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த போட்மேன் அவகிட்ட லைட்டா சில்மிசம் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளும் எதுவுமே சொல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா தடவ ஆரம்பிச்சு ஃபுல் ஓப்பன் மேட்டர் ஆரம்பிச்சிடறான். உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பன் ஆரம்பிச்சிடறான். அந்த மேட்டர் முடிஞ்சதும் அந்த போட்மேன் அவளை வழி அனுப்பிச்சுட்டு அவனோட போட்டுக்கு வந்துடுறான். காவலாளிகள்ட்ட இருந்து தப்பிச்சு வந்த வில்லியம் எலிசபெத்தும் இந்த இந்த போட்மேன்ட்ட வந்து எங்களுக்கு 2 நாள் தங்குறதுக்காக உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. சரி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்ன போட்மேன் வில்லியம் எலிசபெத்தோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறான். சரி, நாம தான் இப்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோமே, எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்ட்டு அந்த போட்மேன் வில்லியம் எலிசபெத்தையும் கூப்பிடுறான். சரின்ட்டு வில்லியம் எலிசபெத்தும் அந்த போட்மேனோட வீட்டுக்கு சாப்பிட போறாங்க. அந்த போட்மேனோட வீட்டுல அவனோட ஒய்ஃப் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா. அப்படி 4 பேரும் விதவிதமா மீன் முதலுன்னு ஒரு புடி பிடிக்கிறாங்க. நான் உங்களுக்காக இன்னொரு விருந்து வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த போட்மேனோட வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. இதை பார்த்த வில்லியம் எலிசபெத்தும் அவங்களும் ஆரம்பிச்சிடுறாங்க. 4 பேரும் மாத்தி மாத்தி இவன் பொண்டாட்டி அவனும் அவன் பொண்டாட்டி இவன் மாத்தி மாத்தி மேட்ரு போடுறாங்க. ஃபுல் ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க. அந்த மேட்ரு அங்க முடிஞ்ச உடனே வில்லியம் எலிசபெத் 3 நாளைக்கு அப்புறமா அந்த மேப்ல இருக்க வழியை வச்சு அந்த புதையலை தேடி பிரமிடுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கல்வெட்டுல இருக்க மேப்பை ஃபாலோ பண்ணி இதுவரைக்கும் எந்த ஆர்கியாலஜிஸ்டும் போகாத புது புது வழியிலே அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு செவத்துக்கு பக்கத்துல போய் நின்ன வில்லியம் எலிசபெத்தும் இந்த புதையல் கண்டிப்பா இந்த செவத்துக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும்னு உறுதிப்படுத்தி அந்த செவத்தை உடைச்சு உள்ள போறாங்க. அந்த செவரை உடைச்சு உள்ள போன உடனே புதையல் இருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. 4000 வருஷம் பழமையான புதையல்னு பேசிக்கிறாங்க. ஆனா 4000 வருஷமா அந்த விளக்கெல்லாம் அணையாம எப்படி எரியுதுன்னு தெரியல. அந்த ரூமுக்குள்ள நிறைய தங்க புதையலும் அதுக்கு நடுவுல ஒரு மம்மிகளை அடைச்சு வைக்கக்கூடிய ஒரு சவப்பெட்டியும் இருக்கு. அந்த சவப்பெட்டியை பார்த்து இப்ப இந்த வில்லியம் எலிசபெத்தும் இதுக்குள்ள இருந்து ஏதாவது கிளம்பிடுச்சுன்னா அப்படின்ட்டு பயப்படுறாங்க. சரி, என்ன கிளம்பினாலும் பரவாயில்ல, இதை உடைச்சே பார்க்கணும் அப்படின்ட்டு சுத்திலும் உளியம் வச்சு சுத்தி சுத்தி உடைச்சு கீழே சாச்சு அந்த பெட்டியை சவப்பெட்டியை ஓபன் பண்றாங்க. அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணதும் வில்லியமும் எலிசபெத்தும் பார்த்து உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ள 4000 வருஷம் பழமையான ஒரு பொண்ணோட பணம் இருக்கு. நம்ம வில்லியம் அந்த பொணத்து மேல கை வச்ச உடனே திடீர்னு ஒரு மின்னல் தாக்கி அந்த பொண்ணுக்கு உயிர் வந்துருது. உயிர் வந்து பேச ஆரம்பிச்ச அந்த மம்மி, நீங்கெல்லாம் யாரு, நான் இப்ப எங்க இருக்கேன், இது எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு ஒவ்வொன்றா கேக்குது. வில்லியம் எலிசபெத்தும், நாங்க வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், 4000 வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிரமிடுக்குள்ள வந்து இந்த கல்லறையை உடைச்சு நாங்க உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அந்த மம்மிட்ட சொல்றாங்க. வில்லியமும் எலிசபெத்தும் அந்த மம்மி கிட்ட உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன நடந்துச்சு, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த மம்மியும் பிளாஷ்பேக் போய் ஒரு ஓப்பன் மேட்டர் சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்குது. பிளாஷ்பேக்ல அந்த மம்மியா இருக்கக்கூடிய பொண்ணும் ஒரு 4 பொண்ணுங்களும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ராஜா மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த மம்மியா இருக்க பொண்ணு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ராஜா கிட்ட வந்து சில்மிசம் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே உடனே மற்ற பொண்ணுங்கள்லாம் வெளியே எந்திரிச்சு போயிடுறாங்க. அந்த இடத்துலயே சரியான ஃபுல் ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாம ராஜாவும் அந்த மம்மி பொண்ணும் ஓப்பனா மேட்ரு பண்றாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு. வில்லியமும் எலிசபெத்தும் அந்த 4000 வருஷம் பழமையான மம்மிய அவங்க தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நல்லவங்களா இருக்கக்கூடிய வில்லியம் எலிசபெத்தும் அந்த புதையல ஆட்டைய போடாம இந்த புதையல் எப்படியாவது அரசாங்கத்துக்கு போய் சேரணும்ட்டு 2 நாளைக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் கிட்ட போய் இந்த புதையலை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த புதையல இருந்து எடுத்துட்டு வந்த ஒரு தங்க கழுகையும் அந்த மினிஸ்டருக்கு பரிசா கொடுக்குறாங்க. சரி, நான் உங்களுக்கு அரசாங்கத்திட்ட பேசி அந்த புதையல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி வாங்கி தரேன் அப்படின்ட்டு வில்லியம் எலிசபெத்தையும் அந்த மினிஸ்டர் அனுப்பி வச்சிடறான். வில்லியம் எலிசபெத்தும் அவன் நல்ல மினிஸ்டர்னு நினைச்சு நம்ம ஊர்ல ஆட்டை போடுற மாதிரி அந்த ஊர்ல ஆட்டை போடுற மினிஸ்டர் கிட்ட போயிடுறாங்க. அந்த மினிஸ்டருக்கு அந்த தங்க கழுகை பார்த்த உடனேவும் அந்த புதையல் மேல பெரிய ஆசை வந்துடுது.
அதனால அரசாங்கத்துக்கு தெரியாம அந்த புதையலை எப்படியாவது ஆட்டை போடலாம்ட்டு அந்த மினிஸ்டர் பிளான் பண்றான். வில்லியம் எலிசபெத்தும் அவங்க கூட்டிட்டு வந்த மம்மியோட உட்காந்து அபார்ட்மெண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த போட்மேனு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு வாங்கிட்டு இவங்கள வந்து பார்க்க வராரு. அந்த போட்மேன் வில்லியமுக்கும் எலிசபெத்துக்கும் அவங்க நாட்டோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸை பரிசா கொடுக்குறாரு. போட்மேன் வில்லியம சரி வா பஜாருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம், ஏதாவது பொருள் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி கூப்பிடுறாரு. வில்லியமும் போட்மேனும் பஜாரை சுத்தி பார்க்குறாங்க. அப்ப போட்மேன் சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒரு ஆன்டிக் பொருள் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆன்டிக் ஷாப்புக்குள்ள போறாங்க. அந்த பழங்கால பொருள் விற்கக்கூடிய கடையில ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த கடையில எந்த பொருளுமே சரியில்லை, எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஏதாவது பொருள் வேணும் அப்படின்ட்டு அந்த 2 பேரும் கிளம்ப பார்க்குறாங்க. அப்ப அந்த கடைக்காரி சொல்றா, உங்களுக்கு வித்தியாசமான பொருள் தானே வேணும், என்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு அவர் ட்ரெஸ்ஸை தூக்கிடுறா. சரின்ட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவளை மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல் ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க, மாத்தி மாத்தி பண்றாங்க. அங்க கட் பண்ணி மினிஸ்டர் காமிக்கிறாங்க. புதையல் கிடைக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ஒரு ரெட் லைட் ஏரியாவுக்கு போறாரு. அங்க போய் பல பெண்களோட நடுவுல உட்காந்து ஜாலியா இருக்காரு. இந்த படத்தோட அடுத்த கண்டினியூஷனை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, எல்லாரும் டவுன்லோடு லிங்க் கேட்குறீங்க. என்னால் வந்து யூடியூப்ல வந்து டவுன்லோட் லிங்க்கை தர முடியாது. இந்த படத்தை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி அதில் போய் வர லிங்கை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சர்ச் பண்ணால் ஈஸியாக வரக்கூடிய படங்களை தான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து போட்டுட்டு இருக்கேன் நண்பர்களே.